நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்றைய பதிவில் ஜெர்சியில் ஒரு கன்று மாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது. இந்த மாடு கறவை கேரண்டி சொல்லி கொடுக்கலாம். அழகான கிடாரி கன்று, அதாவது பெண் கன்று ஈன்ற மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. 2 வேளையும் நீங்கள் வந்து தங்கியிருந்து கறவையை கறந்து பார்த்தே எடுத்துகிட்டு போய்க்கங்க அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அழகான கச்சப் கன்று, நல்ல குவாலிட்டியான கன்று, நல்ல பெருங்கூட்டான கன்று அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சொல்லித்தாப்புலாம் எதுவும் இல்லைங்க. இந்த கன்று மாடு எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது, இதனுடைய கறவைத்திறன், விலை நிலவரம் எல்லாமே தெளிவாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரலுமே பாருங்க. கன்று இன்று 11 நாட்கள் ஆகுது. கன்று இன்று 11 நாட்கள் ஆகுதுங்க. கிடாரி கன்று, அதாவது பெண் கன்று தான் ஈன்றுக்குது. 2 வேளை சேர்த்து 10 லிட்டர் இப்போ தற்சமே கறந்துக்கிட்டு இருக்குது. 10-11 நாள் தான் ஆகுது. 10 லிட்டர் கறவை கறந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை இருக்கு. அப்படியே மடிக்கூச்சம் கிடையாது, கறவை காலணிக்க தேவை கிடையாது. ஆண் பெண் யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம். தண்ணி தீனிக்கு எந்த ஒரு குறைச்சல் இல்லை. திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது. மாடு வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது. வீடியோவில் நல்லா தெளிவாக பாருங்கள். அருமையான மடி செட்டு, நல்ல ஃபேட்டனஸ் எதிர்பார்க்கக்கூடிய மாடு தான். நேரில் ஒருட்டு வந்து பார்த்து செக் பண்ணியே ஓட்டிட்டு போய்க்கலாம். மாடு வந்து 4 பல்லு 2ஆம் ஈத்து மாடு. கண்ணு போட்டு 11 நாட்கள் ஆகுது. 10 லிட்டர் ஷியோராக கறவை கறந்துட்டு இருக்குது. அழகான பெண்கன்று தான் இருக்குது. தண்ணி தீனிக்கு எந்த ஒரு குறைச்சல் இல்லை. ஆண் பெண் யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம். நல்ல குணத்தில் தங்கம் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்காப்பி. அதனால் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இண்டிவிஜுவலாக மாட்டை வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு ஃபுல் டீட்டெயில் கூட தரலாம் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள்.